ஹாய்டா, வெல்கம் டு மோச் பண்ணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது யோன் மின்கான ஒரு ஒன் ஷாட் தானே. இது என்ன ஸ்பெஷல்னால், என்னோடய சப்ஸ்கிரைபர் அண்ட் என்னோடய ஃப்ரெண்டான ஜெயா அவங்களுக்கு ஆனிவர்சரி. ஸோ அவங்களுக்கு மறக்காமல் விஷ் பண்ணிடுங்க. ஜெயா மச்சான், இந்த ஸ்டோரி உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் நீ என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹாப்பி ஆனிவர்சரிடா. நீயும் லைஃப் பார்ட்னரும் எப்போவுமே ஹாப்பியாக லைஃப் லாங் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும். காட்கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஹாப்பி ஆனிவர்சரி மச்சான். வாங்கடா, இப்போ ஸ்டோரியோட போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் கோர்ட் வாசல் தான் காட்டிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே ஒரு டைவர்ஸ் கேஸ்காண்டி ஒரு 2 பர்சனை ஜட்ஜ் கூப்பிடுறாங்க. ஸோ 2 பேர் ஆப்போசிட் அவங்களோட அந்த கூண்டில் நின்றுட்டுருக்காங்க. இந்த சைட் ஜட்ஜ் தான். ஸோ மிஸ்டர் மின்யோங்கி, உங்களுக்கு இந்த டிவோர்ஸில் சம்மந்தமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சைடு நம்ம சுகா தான். ஸோ நம்ம சுகா, இல்லை எனக்கு என் ஒய்ஃப்க்கு டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, இது எனக்கு அக்செப்ட் இல்லை, என்னால் டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம சுகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆப்போசிட் கோர்ட்டில் இருக்க ஆப்போசிட் கூண்டில் இருக்க இன்னொரு பர்சன் அப்படியே முறைச்சிக்கிட்டே, இல்லை சார், எனக்கு இவர் கூட சேர்ந்து வாழ பிடிக்கலை, தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுங்க, டிவோர்ஸ் கொடுத்துருங்க, எனக்கு இவங்க கூட சேர்ந்து வாழ பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம சுகாவோட ஃபேஸ் தான் ரொம்ப டல் ஆகிட்டு நம்ம கோர்ட்டில் இருக்க ஜட்ஜை பார்த்துட்டு, இல்லை எனக்கு அவனுக்கு டிவோர்ஸ் பண்ண எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, தயவு செஞ்சு இந்த கேஸை நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க, ஸோ தள்ளுபடி பண்ணிடுங்க, எனக்கு அவன் கூட சேர்ந்து வாழதான் இஷ்டம், அவன் தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிமின். ஸோ நம்ம ஜிமின், இல்லை எனக்கு அவங்க கூட வாழ இஷ்டம் இல்லை, இதுக்கப்புறம் அவங்க முகத்தில் பார்க்கவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ளீஸ் சார், நீங்கள் டிவோர்ஸ் வாங்கி கொடுப்பீங்கன்னு நம்பி தான் நான் வந்திருக்கேன், இது வரைக்கும் நான் பட்டதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் என்னால் அவங்க கூடலாம் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டில் ஒரு மாதிரி ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட 2 லாயர்ஸும் மாறி மாறி இவங்களுக்கு அங்கே பேசிகிட்ருக்காங்க. ஃபைனலாக நம்ம சுகா அவர் டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டு விடாபடியாக நிற்கவே அந்த ஜட்ஜும் அவரோட ஃபைனல் ரிசல்ட் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து 6 மந்த்க்கு நீங்கள் 2 பேருமே சேம் ஹவுஸில் இருக்கணும். அண்ட் அந்த ஹவுஸில் நீங்கள் 2 பேரை தவிர்த்து மிச்சம் யாரும் இருக்கக்கூடாது, ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம். அண்டு மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்காக அவங்களுடைய லாயர்ஸ் வருவாங்க. உங்களோட ஸ்டேட் என்னன்னு சொல்லிட்டு இந்த கோர்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்போவும் சேர்ந்து வாழ இன்ட்ரெஸ்ட் இல்லை, 2 பேரும் இப்படியே இருந்தீங்கன்னா உங்களோட டிவோர்ஸ் கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா இப்போ என்னால் எந்த ஒரு ரிசல்ட்டும் சொல்ல முடியாது, பிகாஸ் ஒருத்தருக்கு மட்டும்தான் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்னொருத்தருக்கு டிவோர்ஸ் கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ 2 பேருமே சேர்ந்து ஒன்றா வாழ்கிறதா இருந்தாலும் உங்களோட இஷ்டம், இல்லை 2 பேரும் மனசார டிவோர்ஸ் கொடுக்கணுன்னாலும் நாங்கள் இதுக்கானதை அடுத்த மூவ் பண்ணுறோம், ஓகேவா? இப்போதைக்கு இதுதான் என்னோடய ஃபைனல் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டோட ஜட்ஜ் அவரோட அந்த ஸ்டேட்டை முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த சைடு ஜிமின் செம்ம கோவத்தோட அந்த கோர்ட்டை விட்டு இறங்கிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே வெளியே போயிட்டுருக்காங்க. இந்த சைடு சுகா தான் அவரோட அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த கூண்டில் இருந்து பேக் சைடு இன்னொரு டோர் வழியாக அப்படியே ஜிமினை தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அவருக்கு பக்கத்தில் போக தான் போகிறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஜிமின் நார்மலாக ஒரு ஒயிட் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட் போட்டிருக்காங்க. அவர் பார்க்க எப்படி இருக்காருன்னா லிட்டில் லாங் ஹேரு, சின்னதாக ஒரு கிளாஸ் போட்டிருக்காங்க. அண்ட் அவர் ரொம்ப க்யூட்டாக அப்படி இருக்காங்க. நம்ம சுகாவை பார்க்கும்போது அவர் ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக டேட்டோ, ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்ப சேவேஜாக ஒரு மாதிரி ரூடாக இருக்காங்க. அவர் பார்க்க ஒரு மாதிரி எப்போவுமே கோல்டாகவே இருக்காங்க. இந்த சைடு நம்ம சுகா அவர் பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் இருக்காங்க. ஸோ பிளாக் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட் போட்டிருக்காங்க. அப்படியே ஜிமின் பின்னாடி தான் வராங்க. ஜிமின், நில்லு ஜிமின், உங்ககிட்ட பேசணும் ஜிமின், என்கிட்ட மூஞ்ச கொடுத்து பேசு ஜிமின், ஏன் ஜிமின் இப்படி பண்ணுற, எனக்கு தான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, நீ கேட்காம இந்த டிவோர்ஸை கோர்ட் வாசல் வரைக்கும் கொண்டு நிறுத்திட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஓ, இப்போது உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, உனக்கு டிவோர்ஸ் கேட்டு நான் கோர்ட் வரைக்கும் உன்னை கூட்டிகிட்டு வந்தது தான் பிரச்சனையா? இதுதான் சுகா, இது ஒன்று தான்
என் பிரச்சனை என்ன, என் ஃபீலிங்ஸ் என்ன, எதுவுமே புரிஞ்சிக்காம நீ பாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்து நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்க. எப்போ பாரு உன் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் பார்க்குற சுகா. எனக்கு அந்த இடத்துல எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. என்னால் இதுக்கு மேலே உன் கூட சேர்ந்து வாழவே முடியாது. எனக்கு தயவு செஞ்சு டிவோர்ஸ் கொடு. இப்போ எதுக்கு உனக்கு என்னால் டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன்? உனக்கு தான் என் கூட வாழ பிடிக்கல சுகா. அப்போ எதுக்கு இங்கே எல்லாரும் முன்னாடி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு சுகா ஜிமின் பின்னாடி வந்துட்டே இருப்பாங்க. இந்த சைடு ஜிமின் சொன்னதை கேட்டதும் ஜிமினோட அந்த ஹேண்ட்ஸை பிடிச்சி ஒரு மாதிரி கிரிப் பண்ணி அப்படியே திருப்புறாங்க. ஜிமின் கையை விடு சுகா, கையை விடு அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சைடு சுகா ஜிமினோட ஹேண்ட்ஸை கிரிப் பண்ணிட்டு இந்த சைடு அப்படியே பிடிச்சி இழுக்கவே சுகாவை பார்த்த மாதிரி ஜிமின் திரும்புகிறாங்க. சுகாவோட ஐஸ் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. என்ன சொன்னடா, என்ன சொன்ன? நான் வந்து ஷெல்ஃபிஷாக இருக்கேன், உன்னை பற்றி ஃபீல் பண்ணுறது இல்லை, உன்னை பற்றி நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை, உனக்கான எந்த ஒரு வேல்யூவும் நான் கொடுக்கலையா? ஏன் இப்படி மாறிட்ட? எனக்கு புரியல. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீ என் மேலே இவ்வளோ கோபமாக இருக்க? நீ இவ்வளோ பெரிய வார்த்தையை விடுறது ரொம்ப தப்பு ஜிமன் அப்படின்ட்டு இருக்காங்க. நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் சுகா. நீ எப்போவுமே உன்னை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணுற. உன்னை பற்றி உன் பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி நீ பேசுறது தான் எப்போவுமே கரெக்டுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லு. அதுக்கு எதுக்கு நீ தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணணும்? இந்த மேரேஜ்க்கு நீ என்கிட்ட எங்கள் ஃபேமிலியில் கேட்க வரும்போதே நான் உனக்கு சொன்னேன், எனக்கு பிடிக்காத எந்த விஷயம் செஞ்சாலும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். நீ இப்போவே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இந்த மேரேஜில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இப்போவே இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட நீங்கள் என்னை பார்க்க வரும்போதே நான் இன்ஃபார்ம் பண்ணேன். அப்படி இருந்தும் என்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த நீங்கள் மறைச்சிட்டிங்க. அது எல்லாத்தையுமே சரி போட்டோம் உங்களுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். மேரேஜ் நடந்து 1 year ஆகுது. இது வரைக்கும் என் முகத்தை பார்த்து உங்களால் ஒரு 10 வார்த்தை கூட முழுசாக பேச முடியல. அண்ட் வீட்டுக்கும் ஒழுங்காக வர்றது கிடையாது, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. நான் எதை கேட்டாலும் என்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் என்ன ஜாப் பண்ணுறீங்கன்னு கூட எனக்கு இது வரைக்கும் தெரியாது. நான் ஏதாச்சும் கேள்வி கேட்டால் எப்போவுமே அது என்னமோ நான் தான் எல்லாத்தையுமே கார்னர் பண்ணுற மாதிரி என் மேலேயே எல்லாத்தையுமே திருப்பிட்டு போகிறீங்க. என்னால் போதும் சுகா, போதும். இதுக்கப்புறம் என்னால் உங்ககிட்ட ஒரு நாளும் வாழ முடியாது. தயவு செஞ்சு விட்டுருங்க. என்னோடய லைஃப்பை நான் பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாகவே வாழ்ந்துக்கிறேன் தனியாகவே. இந்த மாதிரி ஒரு சைக்கோ கூட இருக்கிறத விட நான் நிம்மதியாக தனியாகவே வாழ்ந்துப்பேன் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிமின் தான் அப்படி சொன்னதும் சுகாவுக்கு செம்ம கோவம் ஆகுது. அவரோட கையை ஒரு மாதிரி விட்டுட்டு அவர் கழுத்தை பிடிச்சி லைட்டாக நிற்கிறாங்க. அதாவது கழுத்தை பிடிச்சி அப்படியே அவர் பக்கத்தில் இழுக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அங்கே இருக்க கோர்ட்டோட ஒரு கார்னரில் தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அவுட் சைடில் அங்கே அந்தளவுக்கு மக்கள் நடமாட்டம் இல்லை. ஸோ கோர்ட்டோட கார்னரில் நடந்துட்டுருக்கு. இந்த சைடு அப்படியே சுகா அவரோட கழுத்தை பிடிச்சி அவர் பக்கத்தில் வந்து, என் கூட வாழ்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலையா? என் மூஞ்சை பார்க்குறதுக்கு உனக்கு பிடிக்கலையா? என்னை விட வேறு யாராச்சும் நல்லா கிடச்சிட்டாங்களா என்ன உனக்கு? அதனால தான் இவ்வளோ அர்ஜென்ட்டாக என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டுட்ருக்கியா நீ அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஜிமினுக்கு செம்ம கோவம். அது அவரோட ஐஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட் ஆகிடுச்சு. இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் என்னால் பார்க்க கூட முடியலை, உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஃபேஸை ஒரு மாதிரி திருப்பிக்கிறாங்க. இந்த சைடு சுகா அவரோட நிறுத்துறாங்க. என்னோட நெக்கை விடுஷுக்கோ அப்படி சொல்லிட்டு ஜிமினோ பல்ல கடிச்சிட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம சுகாவை அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஜிமினை கீழே இறக்கி விட்றாங்க. இந்த சைடு ஜிமினை அவரோட நெக்கை ஒரு மாதிரி ரப் பண்ணிவிட்டு, இப்போ எதுக்கு சுகா என்கிட்ட தேவையில்லாமல் இந்த மாதிரி நடந்துட்டுருக்க? என்ன தான் உனக்கு பிரச்சனை? என்னால் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுடா, அதை தான் சொல்கிறேன். எனக்கு டிவோர்ஸ் வேணும், அவ்வளோதான். இந்த சைடு நம்ம ஜிமின் பின்னாடி தான் ஆப்போசிட். ஜிமின் கார் ரெடி ஆகிடுச்சு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோட் பாக்கெட்டில் ஹேண்ட்ஸை விட்டுட்டு வராங்க. ஸோ இந்த சைடு சுகா அந்த பர்சனை பார்த்து அப்படி முறைக்கிறாங்க, அவர் எரிச்சிடுற மாதிரி முறைச்சிட்ருக்காங்க. இந்த சைடு ஜிமின் அப்படியே சுகாவோட 2 ஸ்டெப் பின்னாடி வந்துட்டு போலாம் டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஜிமின் பாட்டுக்கு டேயாங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு நடந்து. இந்த சைடு டேயாங் தான், என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதில் ஒன்றால் டேயாங் நம்ம போகலாம் என்ன சொன்னா, என்னாச்சு ஏதாச்சும் மிரட்டினானா என்ன சொல்லு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக கேட்க, இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல்ல வா டேயாங் அப்படி சொல்லிகிட்ருக்காங்க.
இந்த சைடு டேயாங்கும் அவரோட கார் எடுக்கிறாங்க. ஜிமினும் அவர் பாட்டுக்கு டேயாங் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஸோ ரெண்டு பேரையும் நம்ம சுகா அவரோட அந்த ஆங்க்ரி ஐஸில் ரெட் ஐஸில் முறைச்சிட்ருக்காங்க. இது சைடு நம்ம சுகா தான் எல்லா பிரச்சனைக்கும் இவன் ஒருத்தன் தான் காரணம், இவனால தான் என் ப்ராப்ளம் ரொம்பவே பெருசாகிட்டுருக்கு ஷெட் அப்படி சொல்லிட்டு அவரோட அந்த ஃபுட்டை ஒரு மாதிரி மிதிச்சுட்டு அவரோட காரை ஸ்பீடாக எடுத்துகிட்டு அவரோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ அவரோட மேன்ஷனுக்கு போனதும் உள்ள அவரோட பார் கவுண்டரில் இருக்க எல்லா பாட்டிலையும் தூக்கி போட்டு உடச்சிட்ருக்காங்க. அப்படியே அவரோட கோவம் தாங்க முடியாமல் அங்கே இருக்க பெரிய ஒரு ஒயின் பாட்டில் தான் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாத்தையும் குடிச்சிட்ருக்காங்க. ஸோ காலி பண்ணிட்டாங்க. மிச்ச பாட்டில் அப்படியே எடுத்துகிட்டு அவரோட சோஃபாவில் வந்துட்டு ஒரு மாதிரி சாஞ்சி உட்காந்துட்டு, ஏண்டா ஏன் உன்னை புரிஞ்சிக்க மாட்டான், அவனுக்கு ஏன் உன்னை புரியவே முடியல, என்ன தான் பிரச்சனை அவனுக்கு, ஏன் அப்படி பண்ணுறான், ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரிங்க்ஸை ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அந்த பாட்டிலை ஒரு மாதிரி ஊங்கி விசிறி அடிக்கிறாங்க. ஸோ ஆப்போசிட்டில் இருக்க கிளாஸ் டேபிள் அப்படியே விழுந்து அந்த கிளாஸ் டேபிளும் சேர்ந்து உடையுது. இந்த சைடு நம்ம ஜிமின் அண்ட் டேயாங் வந்துருப்பாங்களே. ஸோ நம்ம டேயாங் தான் ஒரு மாதிரி கோவமாக ஜிமினை பார்த்துட்டே வராங்க. ஸோ ஜிமின் அப்போ தான் டேயாங்கை நோட் பண்ணுறாங்க, எதுவுமே பேசலேன்ட்டு. அப்படியே ஜிமின் பார்க்க டேயாங் அப்படியே ஆங்க்ரி ஐஸோட பார்க்குறாங்க. என்னாச்சு டேயாங், எதுக்கு கோவப்பட்டுட்ருக்க, என்னாச்சு, உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கே, ஏதாச்சும் சொல்லணுமா என்ன? ஆமாம் ஜிமின், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்கு சுகா கிட்ட டிவோர்ஸ் கேட்டு இந்த மாதிரி அவனை ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்க, உனக்கு உண்மையாக சொல்லு, உனக்கு சுகா கூட வாழ பிடிக்காமல 1 year அவன் கூட இருந்த, ஆனால் இப்போ ரொம்ப ஒரு மாதிரி அவனை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, அவன்கிட்ட எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்ருக்க, எனக்கு உன்னோட பிஹேவியர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா, என்ன சொல்கிற எனக்கு புரியலை, நீ ஏன் இப்படி சொல்கிற ஜிமின், நீ அவன்கிட்ட சொல்கிற எனக்கு டிவோர்ஸ் வேணும், எனக்கு இவன் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் நீ பேசினதெல்லாம் கேட்டேன், என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிற, உனக்கு என்ன பிரச்சனை, அவன் என்ன பண்ணா சொல்லுடா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இஸ் இட் ஜிமின் ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு, அது எனக்கு அவன் கூட வாழ பிடிக்கல, அவன் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கான், என்னால் இதுக்கப்புறம் அவன் கூடலாம் வாழ முடியாது டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் அவரோட காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவரோட ஐஸை பார்க்க சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி டியரி ஐஸோடவே டேயாங்க நிமிர்ந்து பார்க்குறாங்க. என்னாச்சு, என் கண்ணு கலங்கியிருக்கு, என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியாடா நீ அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பெல்லாம் நீ வண்டி எடு, வீட்டுக்கு போகணும், இங்கே பாரு, நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலை, ஆனால் நீ ஒரு 6 month ரொம்ப 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 ரூடாகிக்கிட்டு வர, உன்னோட பிஹேவியர் ஃபுல்லாமே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, உண்மையாக சொல்லு, உன் மனசில் கையை வச்சு சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு, உனக்கு சுகாவை பிடிக்கலை, சுகாவை உனக்கு சுத்தமாக பிடிக்கல, சுகா கூட வாழ்கிறது உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை எனக்கு பிடிக்கல, எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை, அவன் கூட எனக்கு வாழ்கிறது பிடிக்கலடா அப்படின்ட்டுருக்காங்க. எப்படா உன்னால் இவ்வளோ ஈஸியாக உன்னால் பொய் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங் கேட்க ஜிமின் அப்படியே அவரோட ஐஸில் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லாமல் ஒரு மாதிரி பிளாங்காக அந்த கலங்கன் ஐஸோடு அப்படியே டேயாங்க பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அவ்வளோ ஈஸியாக உன்னால் நடிக்க முடியுதில்ல ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குரலை வசதி கேட்க ஜிமின் ஒரு மாதிரி குழப்பத்தோடு பார்க்குறாங்க டேயாங் ஃபேஸை. அப்போது ஜிமின் என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறேன், நான் உண்மையை தானே சொல்கிறேன், நான் எதுக்கு நடிக்கணும் அப்படின்ட்டு சொல்ல நம்ம டேயாங் அவரோட காரோட அந்த கேஸில் இருந்து ஒரு பேப்பர் தான் எடுத்து நீட்டுறாங்க. ஸோ இந்த சைட் ஜிமினோட ஐஸ் லைட்டாக அதை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஹேண்ட்ஸ் எல்லாம் ஷிவர் ஆகிட்டு, லிப்ஸ் எல்லாம் ஷிவர் ஆகிட்டு அந்த பேப்பரை ஒரு மாதிரி பிடுங்க போகிறாங்க. ஸோ அது ஒரு ஃபைல் மாதிரி இருக்குது, ஃபைல் கவர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பேப்பரை பிடுங்க போகிறாங்க. இந்த சைட் டேயாங் அப்படியே அது பேக் சைடில் இழுத்துட்டு, என்னடா இது, என்ன இது சொல்லுடா அப்படி சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேயாங், இது எப்படி உனக்கு கிடச்சிது கொடு அப்படி சொல்லிட்டு அதை பிடுங்க போகிறாங்க. அப்போது நம்ம டேயாங் தான் வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அந்த ஷீட்டில் என்ன எழுதியிருக்குன்னா ஒரு ஹாஸ்பிட்டலோட ரிப்போர்ட் தான். ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா நம்ம ஜிமின்க்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கும். ஸோ ஹார்ட் டிசீஸ், அவரோட அந்த டேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாதான்
இப்போதைக்கு அவரால் வந்து உயிர் பிழைக்க முடியும். அதுக்காக நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. அண்ட் அவருடைய பிளட் குரூப் ரொம்பவே ரேரானது. ஸோ அதனால் அவருக்கு டொனேட்டரும் கிடைக்கல. இப்போதைக்கு அவர் வாழ்கிறதே ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ இது நம்ம ஜிமின்கே வந்திருக்கோம். ஸோ அதனால் நம்ம சுகாவுக்கு எப்படியாச்சும் ஒரு நல்ல லைஃப்பை சூஸ் பண்ணி கொடுக்கணும். அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஜிமின் மேலே வெறுப்பை வர வைக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் எப்போ பாரு சுகா கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிப்பான். தேவையில்லாததுக்கெல்லாம் ஃபைட் பண்ணுறது, ஆர்கியூ பண்ணுறது, சண்டையை பெருசாக்குறது, அண்ட் ஜிமின் மேலே வெறுப்பு வர வைக்கிறான். ஆனாலும் நம்ம சுகா ஜிமினை ஒரு நாள் விட்டு கொடுக்குறதே கிடையாது. அண்ட் இவங்க 2 பேருக்குமே ஒரு நார்மல் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனால் நம்ம ஜிமின்க்கு சுகாவை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அவர் ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனியில் தான் அவங்க அப்பாவும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஜிமினோட அப்பாவும். ஸோ ஜிமினோட அப்பா சொல்கிறப்போவே நம்ம ஜிமின் இடையில நம்ம சுகாவை பார்த்துருப்பாங்க. ஸோ பார்க்கும்போது அவரோட அந்த கோல்ட்னஸ்ஸு, அதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஹார்ட்டு, அந்த ஹெல்பிங் மைண்டு எல்லாத்தையுமே கேட்டு அவர் ஃபாலோ ஆகியிருந்திருப்பார். அண்ட் போக போக சுகாவையும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நம்ம சுகாவே வந்து ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறது. ஸோ அது அவங்க ஃபேமிலியிலேருந்து அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஜிமின்க்கும் அது ஓகே தான். இருந்தாலும் அண்ட் சுகா கிட்ட அந்த லவ்வை காட்டியிருந்திருக்க மாட்டாங்க. அவரும் ஒரு மாதிரி சைலண்ட்டாக தான் இருந்திருப்பாங்க. இந்த சைடு நம்ம சுகா ஒரு பிஸ்னஸ் மேன் அண்ட் அவர் அண்டர் கவர் மாஃபியாவும் கூட. அது நம்ம ஜிமினுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காகவே அவர் முடிஞ்ச அளவுக்கு ஜிமினை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜிமினை சுகாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து அவங்க அப்பாவை பார்க்க கம்பெனிக்கு வரும்போதெல்லாம் ஜிமினோ அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க. சுகா வந்து தூரத்தில் இருந்து கேபின்ல இருந்து ஜிமின் வர்றதெல்லாம் கேமரா மூலமாக பார்த்து அவரை ரசிச்சிருப்பாங்க. ஸோ ஜிமினை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் கூட அவர் லேட் நைட் எப்போவுமே லேட்டாக வருவாங்க, எர்லி மார்னிங் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாஃபியாவில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் ஜிமினோட உயிருக்கு ஆபத்துன்றதால அவரோட அந்த மாஃபியாவோட பிஸ்னஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டாப் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக தான் இப்போ அவ்வளோ பாடுபட்டுட்ருக்காங்க. ஸோ ஜிமின் வர்றதுக்கு முன்னாடி அந்த மாஃபியாலேயே அண்டர் கவர்லேயே ரொம்ப பெரிய ஒரு பொசிஷனில் இருந்த ஒரு ஜிமின் வந்ததுக்கப்புறம் ஜிமின்காக அவரோட எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அவர் வந்து மொத்தமாக விட்டுட்டு வெளியே வர முடியாதுன்றதுக்காக இப்போ சின்ன சின்ன டீலிங் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ஜிமினுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்றதுக்காக பார்த்து எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு ஜிமின் இது எதுவுமே தெரியாது. பட் அவர் வீட்டுக்கு வர்றதில்லை, எது பேசினாலும் ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி, அவரை வெறுக்க வைக்கிற மாதிரியே நம்ம சுகா கிட்ட நடந்துக்குவாங்க. அது சுகாக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே புரியல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு 6 மந்த் வரைக்கும் ஜிமின் ரொம்பவே கேர் பண்ணியிருப்பாங்க சுகா கிட்ட. எப்போவுமே சுகாவை பார்க்கும்போது ஸ்மைலி ஃபேஸோட அவர் என்ன சொன்னாலும் அவர்கிட்ட வந்து ஹம்பிளாக தான் நடந்திருப்பாங்க. ஆஃப்டர் ஒரு 6 மந்த்து அவர் ஒரு மாதிரி ரூடாக இதுக்கேத்தாலுமே ஆர்கியூ பண்ணிவிட்டு என்னமோ நம்ம சுகாவே டார்கெட் பண்ணுற மாதிரியே பேசுகிறது, இதை இந்த லேட் நைட்டில் அவரை கொஸ்டின் பண்ணுறது, தூங்காமல் இருக்கிறது, சந்தேகப்படுறது, நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலுமே நம்ம சுகா ஜிமினுக்கு எப்போவுமே கொடுக்குற அதே லவ் தான் கொடுப்பாங்க, எப்போவுமே பார்க்குற அதே கேர் தான் பண்ணியிருப்பாங்க. ஜிமின் ஒரு நாள் அவர்கிட்ட போய் டிவோர்ஸ் கேட்கும்போது ஜிமினுக்கு டிவோர்ஸ் அவருக்கு தரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது மீறியும் நம்ம ஜிமின் கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டு அவருக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணி நம்ம சுகாவை இப்போ வர வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இதுதான் நினச்சி நம்ம சுகா அந்த சைடு ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த சைடு ஜிமினும் ஒரு மாதிரி அப்படியே டேரி ஐஸோட அப்படியே பார்க்குறாங்க. டேய் இவ்வளோ நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கல, மொத்தமாக மறைச்சிட்ருக்கல, அவ்வளோ பெயின் அவனுக்குள்ளே வச்சுட்டு அப்போ ஃப்ரெண்டு நான் என்னதுக்கு பிடுங்கிறதுக்காடா இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருக்கேன் பண்ணியிருந்துருப்பல்லடா, என்கிட்ட சொல்லணும்னு கூட உனக்கு தோண மாட்டேங்குதுல, அப்போ என்ன மயத்துக்கடா நான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்ருக்காங்க. அது டேங் உனக்கே தெரியும் என்னோடய பிளட் குரூப் ரொம்ப ரேர், அது கிடைக்கிறது அந்த பிளட் குரூப் இருக்கிறது 1000ல் 2 பேருக்கு தான் இருக்கும். நான் என்னோடய பிளட் குரூப் எங்கே போய் தேடுவேன்? அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு ஹெல்த்தி ஹார்ட்ஸ் இருந்தால் தான் எனக்கு அதை வந்து சர்ஜரி பண்ண முடியும். அது வரைக்கும் என்னால் இந்த வேர்ல்டில் உயிரோடு இருக்க முடியுமான்னு தெரியலடா
ஆனால் எப்படியோ எனக்கு தெரியும் அவன் என்னை உருகி உருகி லவ் பண்ணிகிட்ருக்கா, அவனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நான் இப்படியே விட்டுட்டு போனேன்னா அவன் உடஞ்சிருவான்டா. அவனை என்னால் அப்படி பார்க்க முடியாது, அப்படி விட்டுட்டு போக முடியாது. அவனோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல், அடுத்தவங்கள பார்த்து சிரிக்கிற அந்த ஐஸை பார்த்துட்டு தான் நான் போவேன். எப்படியா இருந்தாலும் அவனுக்கு ஒரு நல்ல லைஃப்பை கொடுத்துட்டு தாண்டா போவேன். அதுக்கு தாண்டா நான் எவ்வளோ பாடுபட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படி டியர் ஏஸோட சொல்ல, லூஸாடா நீ, உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு அவன்கிட்ட சொன்னால் அவன் நேரத்துக்கு உனக்கு முயற்சி செஞ்சு நீங்கள் 2 பேர் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வழியை சொல்லுவான். அதை விட்டுட்டு நான் அவனை என்னமோ இல்லை தூக்கி கொடுத்துட்டு போகிறேன்ற சாகிறது தான் முடிவுனா அந்த கடவுள் உங்களை சேர்த்து வச்சுருக்க மாட்டான் ஜிமின். லூஸு மாதிரி பண்ணிகிட்ருக்காத இரு, நான் இப்போவே சுகா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. டியாங், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தேன்னா இந்த விஷயம் சுகாவுக்கு தெரியக்கூடாது, இது என் மேலே ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைட் சுகா நம்ம ஜிமின் அப்படி சொன்னதும் டியாங் ஒரு மாதிரி, ஜிமின் என்ன பேசுகிற, எனக்கு என் ஃப்ரெண்டோட உயிர் ரொம்ப முக்கியம்டா, என்னால் இதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, நீ என்னை விட்டுட்டு போகிறத ஒரு நாள் நான் ஏற்றுக்க மாட்டேன் ஜிமின் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே பாரு டியாங், எனக்கு கிடைக்கலாம் நினைக்கிறேன். ஐ ஹோப் எனக்கு நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தேன்னா கண்டிப்பாக அவனை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் என்னோட நாள் ரொம்ப கம்மியாக இருக்குடா, எனக்கு இன்னும் 3 months தான் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 monthsக்குள்ளே எனக்கு டொனேட்டர் கிடைக்கலன்னா என்னோடய ஸ்டேஜ் ரொம்ப மோசமாயிரும். அதுக்கு முன்னாடி அவனுக்கு என் மேலே வெறுப்பு வந்து அவன் இன்னொரு லைஃப் பார்ட்னரை பார்த்து அதுக்கப்புறம் அவன்கிட்ட அவன் சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்னோட கடைசி ஆசையாக இதை நிறைவேற்றிட்டியாங், ஸோ நான் கேளுட்டியாங் அப்படி சொல்லிட்டுருக்காங்க. ஜிமின், நீ பேசுகிறது கொஞ்சமாச்சும் என்ன பேசுகிறேன்னு புரியுதாடா, ஏன்னா இப்படி பண்ணுற அப்படின்றாங்க. எனக்கு வேறு வழி தெரியல டியாங், எனக்கு அவனை இந்த மாதிரி இந்த உலகத்தில் தனியாக விட்டுட்டு போகிறது பிடிக்கல. ஏண்டா இப்போ வந்தவனுக்காக இவ்வளோ யோசிக்கிற, அப்போது இவ்வளோ வருஷமாக பழகுன எனக்காக யோசிக்கல, உங்கள் அப்பா அம்மாக்காக யோசிக்கல, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு அப்படி சொல்லிட்டுருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி அவரை ஹார்ட்டை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பெயினில் அப்படியே கத்துறாங்க. டியாங் வலிக்குதுடா அப்படி சொல்லிட்டு டியாங் அப்படியே ஷிவர் ஆகிட்டு, ஜிமின் 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 என்னடா ஆச்சு அப்படி சொல்லிட்டு இந்த சைடு ஜிமின், டியாங் டியாங் என்னோட கோட் பாக்கெட்டில் டேப்லெட் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அவரோட பேக் சைடில் மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த கோட் பாக்கெட்டில் இருந்து அப்படி டேப்லெட் எடுக்கிறாங்க. இந்தடா அப்படியே சொல்லிட்டு ஸோ ஒரு வாட்டர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் குடிச்சிட்டு ஒரு மாதிரி அந்த காரோட சீட்லேயே சாஞ்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஜிமின், என்னடா பண்ணுற, என்னடா இதெல்லாம், ஏண்டா இவ்வளோ வழியாக அனுபவிச்சிட்ருக்க அப்படி சொல்லிட்டுருக்காங்க. ப்ளீஸ் கொஞ்சம் வண்டியை வீட்டுக்கு விடு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும், இதுக்கப்புறம் இதை பற்றி பேசாதட்டியாங், புரிஞ்சுக்கோ, இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு சுகாவோட காதுக்கு போகக்கூடாது, புரியுதா அப்படின்றாங்க. அப்படி சொன்னதோ டியாங்க்கு என்ன சொல்லன்னு தெரியாமல் அவர் பாட்டுக்கு சைலண்டாக கார் கொண்டு போய் ஜிமினோட வீட்டாண்ட தான் ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ ஜிமின் பாட்டுக்கு அவரோட தனி மேன்ஷனில் அவரோட ரூமுக்கு போய் படுத்துடுறாங்க. இந்த சைடு நம்ம டியாங் தான் அந்த கார்லேயே ஒரு மாதிரி உட்காந்துட்டு ஜிமினோட வீட்டையே பார்த்துட்ருக்காங்க. இந்த பையனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கான், லூசுத்தனமாக பண்ணிகிட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார் ஆறுன போட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு அப்படியே நம்ம டியாங்க அவரோட வீட்டுக்கு போயிடுறாங்க. சுகா தான் அப்படியே அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே படுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் இப்போது நம்ம சிவாவோட வீட்டுக்கு தான் ஒரு கார் வருது. ஸோ மேன்ஷன் டோரெல்லாம் ஓப்பனில் இருக்குது. அவரோட லக்கேஜஸ் எடுத்துகிட்டு லைட்டாக அப்படியே வந்துட்டுருக்காங்க தள்ளிட்டு. இந்த கோர்ட்டில் ஒருபடியே ஒரு விஷயம் கூட பண்ண மாட்டானுங்க. டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தது தான் என்னத்துக்கு அவன் கொஞ்சம் ஃபீல் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 month 2 monthsக்குள்ளே வெளியே வந்துட்டு அவனுக்கான லைஃப் பார்ட்னரை பார்த்துருவான். அடுத்து ஒரு கடைசி இருக்க அந்த 1 மாதத்தில் அவனுக்கு பிடிச்ச ஒரு லைஃப் பார்ட்னரை எப்படியாச்சும் தேடி நம்ம அவன்கிட்ட சேர்த்துட்டு நிம்மதியாக நம்ம இந்த உலகத்தை விட்டு போகலான்னு நினச்சா, இவன் ஏன் பைத்தியக்காரத்தனமாக இருக்கான், ஏன் தான் இப்படி பண்ணுறானே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எப்படியே ஆங்க்ரி மாதிரி தான் வராங்க. ஸோ அவரோட ஹார்ட்டில் ஒரு மாதிரி லைட்டான பெயின் இருந்தாலும் ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டு அவரோட லக்கேஜ் ஒரு மாதிரி தள்ளிட்டு தான் வராங்க. இந்த கோட்காரங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா 6 months இங்கே வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி வாழணுன்றதுக்காக. ஸோ அதுக்காக அவங்களோட அந்த கேஸ் ஷீட் எடுத்துகிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இந்த சைடு மேன்ஷன் டோர் ஓப்பனில் இருக்குது. ஏன்னா மேன்ஷன் டோர் ஓப்பனில் இருக்குது.
ஏன் டோர் ஓப்பன் பண்ணி போட்டு எங்கே போயிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டே உள்ளே வராங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தா அங்கே இருக்க அவரோட வீட்டுக்குள்ளே இருக்க அந்த பார் கவுண்டர் ஃபுல்லாமே ஒரு மாதிரி அங்கே கிளாஸ் பீசஸ் அந்த ட்ரிங்க்ஸஸ் எல்லாம் உடஞ்சி கிடக்கு. அதெல்லாமே ஒரு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இந்த சைட் அப்படி ஷாக்காக பார்க்குறாங்க. என்னாச்சு, ஏன் வீடு ஒரு மாதிரி இருக்குது, எங்கே போன இந்த சுகா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ பார்த்தா சுகா அவரோட அந்த சோஃபாவில் ஒரு மாதிரி படுத்து தூங்கிட்டுருக்காங்க. ஸோ 2 காலை இந்த சைடு இருக்க வச்சுட்டு உட்காந்துட்ருப்போம்ல, ஸோ அந்த பிளேஸில் 2 கால் போட்டுட்டு அப்படியே 2 கையை விரிச்சிட்டு படுத்துட்ருக்காங்க. அவரோட ஹேரெல்லாம் மோசியாக, அவரோட ஷர்ட்டெல்லாம் ஒரு மாதிரி மோசியாக இருக்குது. பக்கத்தில் ஒரு கைக்கு பக்கத்துலேயே அந்த கிளாஸ் டேபிள்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி இருக்குது அந்த பிளேஸு. ஜிமினுக்கு அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுகாவோட அந்த ஸ்டேட்டை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படியே அவரோட லக்கேஜ் அங்கேயே வச்சுட்டு சுகாவோட பக்கத்தில் தான் போகிறாங்க. ஸோ சுகாவோட பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி போகிறாங்க. ரொம்ப சைலண்ட்டாக சுகா அந்த சோஃபாவோட மேலே இருந்து பார்த்தோன்னா கீழே பர்சன் படுத்துட்ருப்பாங்களா அந்த மாதிரி பார்க்குறாங்க. அவரோட ஹேரு, சுகாவோட ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. லைட்டாக ரொம்ப ரொம்ப லைட்டாக அவரோட ஹேரை லைட்டாக எடுத்து விட்டுட்டு பார்க்குறாங்க. அவரோட ஃபேஸ் அவ்வளோ க்யூட்டாக குழந்த மாதிரி இருக்குது, ரொம்ப க்யூட்டாக. அப்படியே ஒரு மாதிரி சின்னதாக ஒரு ஸ்மைல். இவ்வளோ அழகாக இருக்கால இவன் தூங்கும்போது. ஆனால் எனக்கு தான் இது லைஃப் லாங்காக இவனோட ஃபேஸை பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கலையே. அந்த கடவுளுக்கு என் மேலே என்ன கோவமோ, எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்து வச்சுருக்கான். ஆனாலும் ரொம்ப பாசக்காரன், என்ன ரொம்ப முரட்டுத்தனமானவன். இவனோட பாசம் எப்படி காட்டணும்னு இவனுக்கு தெரியாது. ஆனால் இவனுக்கு தெரியாது இவனை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னுட்டு. காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூச்சு இழுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம சுகாவோட அந்த ஐலாஷஸ், அவரோட ஃபேஸு ரொம்ப ரொம்ப கம்மியாக ரொம்ப ரொம்ப வந்து லேஸான ஃபிங்கர்ஸை வச்சு ஒரு மாதிரி அவருக்கு டச் பண்ண பார்க்குறாங்க. இப்போது சுகாவோட ஐஸ் தான் அப்படியே லைட்டாக ஓப்பன் ஆகுது. பார்த்ததும் சுகாவோட ஐஸ் ஓப்பன் ஆனதும் ஜிமின் அப்படியே அவரோட ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு அப்படியே அவர் மாதிரி முறைச்சிட்டே நின்றுட்டுருக்காங்க. சுகா அவனுக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணதும் ஜிமினோட ஃபேஸ் தெரியற மாதிரி இருக்குது. இந்த சைடு சுகா அப்படியே ஐஸை கசக்கிட்டு, என்ன காலையிலே எனக்கு அவன் ஃபேஸ் தெரியுது, சுகா அவனுக்கு ரொம்ப முத்திருச்சு, அவன் தான் நான் வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு என் கூட இருக்கிறதுக்கே பிடிக்காமல் போயிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸை அப்படியே தேய்ச்சிக்கிட்டே பார்க்குறாங்க. அப்போது சுகா ஜிமின் மறைச்சிட்டு தான் நின்றுட்டுருக்காங்க. என்ன கண்ணை தேய்ச்சாலும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாக பார்க்க, நான் உண்மையாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சுகா அப்படியே ஒரு மாதிரி எந்திரிச்சு உட்காடுறாங்க. ஜிமின் ஜிமின் நீ எப்போ வந்த அப்படி சொல்லிட்டு, இது சரி ஜிமின் தான் இப்போ தான் வந்த. என்ன இது, என்ன பண்ணி வச்சிருக்க சுகா வீடு ஃபுல்லாக, என்ன இது கோலம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சைடு சுகா அப்போ தான் பார்க்குறாங்க வீடு என்ன நிலமையில இருக்குன்ட்டு. இந்த சைடு ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் முறைச்சிட்டு, கோர்ட்டில் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டாங்க, ஆனால் எனக்கு கூட வாழ கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஸோ கோர்ட் சொன்னதால் மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன். இன்னும் 5 நிமிஷத்தில் எனக்கு இந்த வீடு க்ளீன் ஆகலைன்னா இப்போவே நான் கிளம்பி போயிடுவேன், புரியுதா அப்படின்றாங்க. சரி சுகா, அது ஜிமன் சரி 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 நீ ரூமுக்கு போ, நான் அதுக்குள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ண சொல்கிறேன் மேடை வச்சு அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு என்னமோ பண்ணி தொலை அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஸ்டெப்ஸ்க்கு போயிடுறாங்க. நம்ம சுகா அவரோட லக்கேஜஸை தான் போய் எடுக்க போகிறாங்க. அதை நானே எடுத்துக்கிறேன் மேட்கிட்ட சொல்லி, நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படின்றாங்க. சுகா அது எதுவுமே கேட்காம அவரோட லக்கேஜஸை தான் மேலே தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜிமின் ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்காங்க, சுகா அப்படியே பேக்கில் வந்துட்டுருக்காங்க. ஒரு மாதிரி க்யூட்டாக அப்படியே ஒரு தள்ளாடிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜிமினுடைய ஒரு கண்ணால் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், ஏன் இப்படி பண்ணுறான் இவன், இந்த மாதிரி என்கிட்ட சாஃப்ட் கார்னர் காட்டினா என்னால் எப்படி இவன்கிட்ட வெறுப்பாக பேச முடியும், சுகா அப்படி பண்ணாதடா அப்படின்ட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டே வந்துட்டுருக்காங்க. சுகாவும் அப்படியே ஜிமினோட ரூம் கிட்ட தான் போய் நின்றுட்டுருக்காங்க. இப்போது ஜிமினும் பின்னாடி திரும்பிட்டு அவரோட லக்கேஜை கையில் வாங்கிட்டு, இதுக்கப்புறம் உங்கள் ஹெல்ப் எனக்கு தேவையில்லை, தயவு செஞ்சு கீழே போகிறீங்களா அப்படின்றாங்க. ஓகே ஓகே ஜிமின், உனக்கு
சாப்பிட என்ன வேணும், பிரேக்ஃபாஸ்ட் சொல்லு, நான் செய்ய சொல்கிறேன் அப்படின்றாங்க. எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் சாப்பிட்டு வந்துட்டேன், போய் உன் வேலையை பார்ப்போ, சும்மா இங்கே உன்னோட ஆக்டிங்கெல்லாம் காட்டிகிட்ருக்காது, புரியுதா அப்படின்றாங்க. சுகாவும் எதுவுமே பேசல, அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக அங்கேருந்து போயிடுறாங்க. போகும்போது அவரோட லிப்ஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல். ஜிமின் அவரோட வீட்டுக்கே திரும்பி வந்துட்டா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஹாப்பினஸோட அவர் ரொம்ப பிரிஸ்காகவே இறங்கிட்டு அவங்களோட மெய்டு அப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மெய்ட்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜிமினுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே செய்ய சொல்கிறாங்க. ஸோ மெய்டு எல்லாருமே செம்ம ஹாப்பி ஜிமின் வந்ததில். அங்கே இருக்க எல்லாருக்குமே அங்கே இருக்க மெய்டு எல்லாருக்குமே ஜிமினை ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஜிமினுக்கு பிடிச்சது எல்லாமே செய்கிறாங்க. இந்த சைடு நம்ம சுகாவும் அவர் இன்னொரு ரூம் கீழே ஸ்டெப்ஸ்க்கு கீழே இருக்கும் இன்னொரு ரூம். ஏன்னா அந்த இடத்துல போனால் எப்படி அவன் கற்றுவான்னு தெரியும். அதனால் இன்னொரு ரூம்லேயே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட ஹேரெல்லாம் ஒரு மாதிரி செட் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. ஸோ ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு, ஒரு நார்மல் பிளாக் கலர் பேண்ட் போட்டுட்டு அவ்வளோ அழகாக செம்ம ஹேண்ட்ஸமாக வந்துட்டுருக்காங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட இந்த சைடு அங்கே இருக்க மெய்டும் சார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஓகே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனை போய் கூப்பிடுங்க லஞ்ச் சாப்பிட அப்படின்றாங்க. இன்சைட் அந்த மெய்டும் சரின்னு சொல்லிட்டு ஜிமினோட ரூமை தான் நாக் பண்ணுறாங்க. ஜிமின் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன ஆண்டி தம்பி லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, ஓ ஓகே நான் வரேன் நீங்கள் போங்க அப்படின்றான். ஓகே தம்பி எப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டுருக்கான். ஸோ ஜிமின் நார்மலாக ஒரு பிளாக் டிஷர்ட் அண்ட் ஒரு நார்மல் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கான். பார்க்க ரொம்ப க்யூட்டாக நம்ம சுகா அதை அப்படியே வச்சுக்கின்னு வாங்காமல் ஜிமினியை பார்த்துட்ருக்காங்க. ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்துட்டுருக்கான். அவனோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு கோல்ட்னஸ் ரொம்ப ஜிமின் நம்ம சுகாவை பார்த்து முறைச்ச மாதிரியே உட்காந்துட்ருக்கான். நம்ம சுகா அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட அந்த டேபிளில் உட்காந்துட்டு ஜிமின்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் போயிட்டு உட்காடுறாங்க. ஸோ அங்கே இருக்க அவங்களோட ஃபுட்ஸும் முடிக்கிறாங்க. சுகா ஜிமினே பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி தான் அவங்களோட டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் இங்கே நைட் ஆனால் அவரோட பெயின்கான டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அவருக்கு சுகாவோட அந்த சேஞ்சஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஜிமினால் நம்ம சுகா கிட்ட வந்து ரொம்ப கூல்டாக ரூடாக நடந்துக்க முடியலை. அவரோட ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமினோட இந்த ஹார்ட் டிசீஸால் அவர் கோவப்படக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அதனால் ஆனாலும் இது எல்லாத்தையுமே நம்ம சுகாக்காக ஜிமின் பண்ண அவர் இருக்க ரொம்ப வீக் ஆகிட்டுருக்காங்க. இந்த சைடு டேயாங் டெய்லி ஜிமின்க்கு அத்தனை டைம் ஃபோன் பண்ணிடுறான். ஜிமின் நீ எடுத்த முடிவு சரியில்லைடா, நான் உனக்காக விசாரிச்சுட்டு தான் இருக்கேன், நான் உனக்கு ஓகே தானே, நான் இப்படியாச்சும் இன்னும் 1 மந்தில் உனக்கான டொனேட்டரை தேடி கண்டுபிடிக்கிறேன், நீ தேவையில்லாமல் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காத, ஒழுங்காக சுகா கூட இருக்கிறத பாரு, உன்னோட லைஃப் பார்ட்னர் அவன் தான்டா, உனக்கு எல்லாமே அவன் மட்டும்தான் அப்படின்னுட்ருக்காங்க. இன்சைட் ஜிமின் டேயாங் நடக்கிறத பேசிட்டேயாங், எது எனக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காத, எனக்கான டொனேட்டர் கிடைக்க மாட்டாங்க டேயாங், உனக்கு புரியுதா, உன் டைமை வேஸ்ட் பண்ணாமல் உன் வேலையை பார்ப்போ அப்படின்ட்டுருக்காங்க. இந்த சைடு டேயாங்கோ காலை கட் பண்ணிட்டு ஸோ அவர் அங்கே இருக்க பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயுமே நம்ம ஜிமின்காக டொனேட்டரை செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஹார்ட்டு டிரான்ஸ்பிளேட் பண்ணுற டாக்டர்ஸ் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டையும் அவர் இந்த சைடு சிட்டி ஃபுல்லாக தேடிட்டுருக்காங்க. வெளிநாட்டில் எல்லா இடத்துலையுமே டீட்டெயில்ஸ் செக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த அக்காவுக்கு ஒரு 2 months இப்படி தான் போகுது. ஜிமின் முறைப்பாக இருக்கிறதும் சுகா இப்போலாம் ஜிமின்காக ஸ்பீடாக வீட்டுக்கு வர்றது, ஸோ எனி டைமும் வீட்டில் இருக்கிறது, அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறது, அவங்ககிட்ட இறங்கி போகிறது, இது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின்க்கு அவரால் அந்த கோவத்தை காட்டவே முடியல. இருந்தாலும் அவர் எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு நம்ம சுகா முன்னாடி ஃபுல்லாமே கோல்டாக இருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணாலும் என்ன பேச நெருங்கினாலும் எல்லாத்துலேயும் அவர்கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட பேச வந்தாலே அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. என் பக்கத்தில் வராத, என் ரூம் கிட்டே வராத, ஓகேவா, நான் இங்கே கோர்ட் சொன்னாங்கன்னு சொல்லி மட்டும்தான் வந்தேன், என்னை நெருங்க ட்ரை பண்ணாத சுகா அப்படி சொல்லிட்டு எப்போ பாரு அவரை ஒரு மாதிரி வெறுப்பாக்குற மாதிரி தான் அவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த சைடு ஒரு நாள் நம்ம சுகாவோட காதுக்கு நம்ம டேயாங் ஏதோ ஹார்ட் டொனேட்டரை தேடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. ஸோ அது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சுகா அதை பற்றி டீட்டெயில்ஸ்க்காக அங்கே இருக்க ஒரு ஆளை காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆளும் அது என்ன ஏதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸும் கேதர் பண்ணி நம்ம சுகா கிட்ட கொடுக்க அந்த ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிமினோட ஃபோட்டோ தான் இருக்குது. ஸோ ஜிமினோட பிளட் குரூப்பான அவரோட டிசீஸ் இதுக்காக தான் அவங்க ஹார்ட் டொனேட்டரை தேடிட்டுருக்காங்க.
எல்லா நியூஸும் நம்ம சுகாவோட அந்த கைக்கு வரும்போது அப்படியே ஆஃபீஸில் உட்காந்து ஃபைல் பார்த்துட்ருப்பாரு. இந்த ஃபைல்ஸை பார்க்கும்போது அப்படியே அவருக்கு அவரோட ஒரு செகண்ட் அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஷிவர் ஆகிட்டு அந்த ஃபைல் அப்படியே கீழே விழுது. அந்த நியூஸை படிக்கும்போது அப்படி இருக்குது. அவரோட ஹார்ட் பீட் அப்படியே ரைஸ் ஆகிட்டு அப்படியே ஸ்வெட் ஆகுது அந்த நியூஸை பார்த்ததும். என்ன நடக்குது இங்கே? டேயாங் இதுக்காக தான் ஹார்ட் டொனேட்டர் தேடிட்டு இருக்கானா? இது ஜிமினோட பிளட் குரூப் தானே? ஜிமினுக்கு தான் ஹார்ட் டொனேட்டர் தேவையா? ஏன்னா இது எல்லாத்தையுமே படித்த நம்ம சுகா அடுத்த செகண்ட் தான் எதையுமே யோசிக்காமல் நம்ம டேயாங்க்கு தான் கால் பண்ணிவிட்டு ஸ்பீடாக அவரோட பார்க்கிங் லாட்க்கு தான் போய் அவரோட காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ டிரைவர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த சைடு அப்படியே காரில் அப்படியே நம்ம டேயாங்க்கு தான் கால் பண்ணுறாங்க. சுகா கால் பண்ணதோ டேயாங் அப்படியே எடுத்துகிட்டு சொல்லுங்கள் சுகா, என்னத்துக்கு கால் பண்ணிங்க அப்படின்ட்டு. என்ன நடக்குது டேயாங்? என்ன நடக்குது? நீ இங்கே ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்காக தேடிட்டுருக்க எல்லாமே நம்ம ஜிமினுக்காக தானா? ஜிமினுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அங்கே ஜிமினு பற்றி நம்ம டேயாங்கோ எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. நானும் தேடிட்டுருக்கேன் சுகா, இன்னும் யாருமே கிடைக்கல அப்படி சொல்லிட்டு. என்ன டேயாங் லூசு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அப்போவே தெரியும் அவன் பண்ணுற விஷயம், இத்தையும் மறைக்கிறான்னு சொல்லிட்டு. இப்போ இவ்வளோத்தையும் எனக்காக பண்ணிகிட்ருக்கானே அவன். கோட் ஃபோனை வை, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக நம்ம டேயாங் கிட்ட பேசிட்டு கார் எடுத்துகிட்டு போய் நம்ம சுகாவோட மேன்ஷனுக்கு தான் நிற்கிது. ஸோ சுகா ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அந்த மேன்ஷன்லேருந்து இறங்கி ஜிமினோட ரூமுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ ஜிமினோட ரூமை போட்டு அப்படியே நாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி 2 months ஆகிடுச்சு. அவனுக்கு 3 months தான் டைம் கொடுத்துருப்பாங்க. இன்னும் 30 days தான் இருக்குது அவரோட ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்க்கு. இல்லைனா அவரோட ஸ்டேஜ் வந்து இப்போ ஸ்டேஜ் லெவல் 3 இருக்குது. ஸோ இது எதுவுமே அவருக்கு தெரியலை. எப்போவுமே ஜிமின் கோல்டாகவே இருக்கிறதால அவங்ககிட்ட ரொம்ப இது பண்ண வேணான்னு சொல்லி தான் பண்ணியிருப்பாங்க, அவரோட ரூமுக்கு பெர்மிஷன் இல்லாமல் போகக்கூடாதுன்ட்டு. ஆனால் அவன் எப்படி நடந்திருப்பான்னு தெரிஞ்சிருக்காது. ஸ்பீடாக போய்ட்டு நாக் பண்ணுறாங்க. பட் அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகலை. அப்படியே அந்த டோரை போட்டு இடிச்சிட்டு இப்போ உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் ஜிமின் அவரோட ரூமில் மயங்கி போட்டு விழுந்து கிடக்காங்க. இந்த செட் நம்ம சுகாவுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டு அப்படியே ஜிமினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. அங்கே இருக்க பெரிய மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு ஜாயின் பண்ணுறாங்க. போனால் அங்கே ஜிமினோட ஹார்ட் பீட் ரொம்ப லோவாக இருக்குது, பல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ரீத் பண்ணவே முடியல அவரால். ஸோ அவருக்கு அந்த செயற்கை சுவாசம்லாம் கொடுத்துட்டு ஒரு மாதிரி மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க டாக்டர் தான் அவரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, சர்ஜரி பண்ணியே ஆகணும், அவரோட ஹார்ட் பயங்கரமாக அவரோட ஹார்ட் பீட் ரொம்ப லோவாக இருக்குது, ரொம்ப எமர்ஜென்சி, இவ்வளோ பெயினை எப்படி தாங்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் கவனிக்கலையா கொஞ்சம் கூடன்னு சொல்லிட்டுருக்கா. அவரோட ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு, இல்லை டாக்டர் அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, என்ன எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இம்மீடியட்டாக அவனுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஹார்ட்டை வந்து ரெடி பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது நம்ம டாக்டர் அங்கே இருக்க அந்த டாக்டரும் பார்க்குறாங்க. ஸோ அங்கே இருக்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போது நம்ம சுகாவுக்கு ஒரு நியூஸ் வருது. ஸோ சுகாவும் அந்த ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. பார்த்தா நம்ம டியாங் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜிமின்க்கு ஹார்ட் டொனேட்டர் கிடச்சிட்டாங்க சொல்லிட்டு. அடுத்து இன்னும் 1 hourல அந்த ஹார்ட் வந்து இவருக்கு வந்து சேர்கிற மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணியிருப்பாங்க நம்ம டியாங்கும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஹார்ட்டாக வந்து சேர ஜிமின் அது வரைக்கும் கான்ஷியஸ்லேயே இல்லை, ஃபுல்லாமே கோமா ஸ்டேஜில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவருக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அடுத்த செகண்டே அந்த ஹார்ட்டும் வந்து ஆஃப்டர் ஒரு 6 hours கழிச்சு ஜிமினுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டும் நடந்திருக்கும். இப்போது அவரோட அந்த மயக்கமான ஸ்டேஜில் இருந்துட்டு ஐஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அவருக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஐஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபுல்லாக ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அப்போ தான் பார்க்குறாரு ஜிமின் அப்படியே ஆக்சிஜன் மாஸ்கோட முழிச்சு பார்க்குறாங்க. எங்கே இருக்க? வீட்டில் தானே இருந்தேன், என்னாச்சு எனக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்தா லைட்டாக ஒரு கிட்ட பெயினாக இருக்குது. அவரால் பார்க்க முடியல. இந்த சைடு ஜிமினோட ஐஸ் ஓப்பன் ஆனதுமே சுகா அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க. ஜிமின் அப்படியே பார்க்குறாங்க. ஷாக்கிங்கான ஐஸோட சுகாவோட ஐஸ் அப்படியே அழுதுகிட்டே உள்ளே வருது. இந்த சைடு சுகா அப்படி வரவே ஜிமின் அப்படியே பார்க்குறாங்க. என்ன இவனுக்கு எப்படி தெரியும் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. இந்த சைடு சுகா தான் வந்து ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, ஏன்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீயா ஒரு முடிவை எடுத்துப்பியாடா? எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நான் தான் உன்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறேனே,
என்னை விட்டுட்டு நீ டிவோர்ஸ் கேட்டுகிட்டே போகக்கூடாதுன்னு சொல்கிறேன், இந்த வேர்ல்டை விட்டுட்டு போகிறதுக்காக நீ என்கிட்டயே ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கல அப்படி சொல்லிட்டு டியரி ஐஸோட கேட்க நம்ம ஜிமினோ அவரோட ஐஸில் டியர்ஸ் வந்துட்டு அது அப்படின்ட்டு பேச ட்ரை பண்ணுறாங்க. நீ ஒன்றும் பேச தேவையில்ல, நீ ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் 3 hours இருக்குது, வாயை மூடிடு சரியா, தயவு செஞ்சு வாயை மூடிட்டு ஜிமின், இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்காத புரியுதா, நீ போயிட்டா என் லைஃப்பில் வேறு யாரையும் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நீ நினச்சிட்ருக்கியா நீ போனதுக்கப்புறம் நானும் வேற ஒரு லைஃப் பார்ட்னரை தேடிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துருவேன்னுட்டு முட்டாள்தனமான முடிவு இது புரியுதா, உனக்கு நல்லபடியாக ஆப்ரேஷனும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்னை விட்டு எங்கேயும் போகணும்னு நினைக்காத, இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை ஒழுங்காக லீட் பண்ணலாடா, என் கூடவே இருடா, நான் எப்போவுமே உன் கூட தாண்டா இருப்பேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்ட்ஸ் அவர் மாதிரி ஃபோல்ட் பண்ணி அவருக்கு கிஸ் பண்ணுறாங்க. ஹேண்ட்ஸில் ஜிமினோ ஐஸ்லேருந்து டியர்ஸோட அப்படியே அந்த பெயினோட ஸ்மைல் பண்ணிவிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க ப்ரைட்டாக ஒரு சின்ன ஸ்மைலோட. இந்த சைடு இது எல்லாத்தையுமே டேங் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட் இதோட முடியுது. ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஜெயாமா, இந்த ஒன் ஷாட் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணு. நான் சொதப்பியிருந்தா ஐம் சாரி. காதல் பாவம் என்றால் மீண்டும் மீண்டும் செய்வேனோ, நீ இன்றி மண்ணில் வாழ இன்று சாவேனோ.